ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு AAVA Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கேரளா ரெசிபி. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது மீன் பொள்ளிச்சதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மீன் பொள்ளிச்சது செய்கிறதுக்கு நான் 4 மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனோட பேர் பாறை மீன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி கேரளாவில் கறி மீனில் தான் இது செய்வாங்க. நான் அதுக்கு பதிலாக பாறை மீன் எடுத்திருக்கேன். அதாவது இந்த மீன் பொள்ளிச்சது செய்கிறதுக்கு கொஞ்சம் வைட் சைஸில் இருக்கிற மீன் தான் எடுக்கணும். அதனால் நான் இந்த மீன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மீனை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக நாம் இந்த மீனில் ஸ்லிட் போட்டுக்கலாம். இதே மாதிரியே 4 மீன்லையும் ஸ்லிட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஆழமாக ஸ்லிட் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளஷ் ஃபுல்லாகவும் மசாலா இறங்கும். இப்போ 4 மீன்லையும் இதே மாதிரி ஸ்லிட் போட்டு எடுத்துட்டோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். இந்த பெருஞ்சீரகமும் இஞ்சி பூண்டு விழுதும் ஏன் சேர்க்குறோன்னா அப்போ தான் அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி விட்டு நாம் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல திக் பேஸ்ட்டாக நாம் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை எல்லா ஃபிஷ்லையும் ஈவனாக நாம் தடவிக்கலாம். அந்த ஸ்லிட்டுக்குள்ளே எல்லாம் போகிற மாதிரி நல்ல ஈவனாக தடவிக்கலாம். ஃபிஷ்ஷோட எல்லா பாகத்துலேயும் ஈவனாக தடவிக்கலாம். இதே மாதிரியே 4 மீன்லையும் நாம் இந்த மசாலாவை தடவி எடுத்துட்டோம். இந்த மசாலா தடவின மீனை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ இந்த மீன் பொள்ளிச்சதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் 3, தக்காளி 3, பச்சை மிளகாய் 3, இஞ்சி ஒரு சிறு துண்டு, 7 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் தக்காளி 2ஐயும் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லெட் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். அதாவது நான் இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், டீப் ஃப்ரை பண்ணல. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் நாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபிஷ்ஷை அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ஸ்கில்லெட்னால நான் 4 மீனையும் ஒரே டைம்லையே நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். மீனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நாம் அதை கொஞ்சம் நகர்த்தி விடணும். அப்போ தான் அந்த ஸ்கின்னை அது கீழே ஒட்டாமல் அழகாக வரும் நமக்கு ஃபிஷ்ஷு. இப்போ அது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது ஒரு வாசனைக்காக தான். ஃபிஷ்ஷோட ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் அதை திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பணும், ஃபிஷ்ஷு உடையாமல் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். இப்போ 4 ஃபிஷ்ஷையும் மாற்றி போட்டுட்டோம். இப்போ ஃபிஷ்ஷோட 2வது பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நாம் ஃபிஷ்ஷை எடுத்துடலாம். 4 ஃபிஷ்ஷையும் எடுத்துடலாம். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண அந்த ஆயில்லையே நாம் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி சேர்த்துக்கிறேன், பூண்டும் சேர்த்துக்கிறேன். 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்.
அந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இந்த ஃபிஷ் வந்து இந்த அளவில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப டீப் ஃப்ரையும் பண்ணக்கூடாது, அதே டைமில் வேகாமலும் இருக்கக்கூடாது. இப்போ வெங்காயம் தக்காளி ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நாம் இந்த மசாலா சேர்த்துக்கலாம். இது என்ன மசாலானா, நாம் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு நாம் எடுத்த மசாலாவில் மிச்சம் இருந்த மசாலா தான் இதில் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது மசாலா எக்ஸ்ட்ரா வரலைன்னா, நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு என்ன மசாலா எடுத்தனோ அதே மசாலா தான் நீங்கள் இதுக்கும் சேர்த்துக்கணும். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி ஏன் சேர்த்துக்கிறேன்னா, அந்த மசாலாவும் அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா சேரணும். அதே டைமில் அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். அதுக்காக தான் நான் இந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மீன் பொள்ளிச்சது பண்ணுறதுக்கு நமக்கு வாழை இலை தேவை இருக்குது. அந்த வாழை இலையை நாம் தீயில வாட்டி எடுத்துக்கலாம். நம்ம 4 மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுனால 4 இலை இதே மாதிரி நம்ம வாட்டி எடுத்துக்கலாம். இப்போ மீன் பொள்ளிச்சது செய்கிறதுக்கு தேவையான எல்லாமே நாம் ரெடி பண்ணிட்டோம். மீன் பொள்ளிச்சது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்காக அந்த வாட்டி வச்சுருந்த இலையில ஒரு இலையை எடுத்துக்கிறேன். அது மேலே ஆனியன் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம இப்போ ரெடி பண்ண அந்த மசாலாவை தடவிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அது மேலே நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ஃபிஷ்ஷை எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஃபிஷ்ஷு மேலேயும் நாம் திருப்பி மசாலா கோட் பண்ணணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவு மசாலா கோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இலையை 4 பக்கமும் ஈவனாக மடக்கிட்டு நாம் வாழை நார் வச்சு அதை கட்டிக்கலாம். அதை ஏன் கட்டுறோன்னா, நாம் இதை திருப்பி இன்னும் அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ அது வெளியே வரக்கூடாது, அதுக்காக தான் இதை கட்டிக்கிறோம். ஒரு 2 நாட் போட்டு அதை கட்டிக்கலாம். இதே மாதிரியே நம்ம 4 மீனையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நாம் ஏற்கனவே மசாலா ரெடி பண்ண அந்த ஸ்கில்லட்டையே நான் சூடு பண்ணியிருக்கேன். அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மீன் பொள்ளிச்சதுக்கு தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் நாம் வாழை இலையில் கட்டி வச்சுருந்த அந்த ஃபிஷ்ஷை இதில் எடுத்து வச்சிடலாம். 3 மீன் வச்சுருக்கேன் ஒரே டைமில். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் அது வந்து இப்படியே ஃப்ரை ஆகட்டும். அடுப்பு ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை திருப்பி போட்டுடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த இலை வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். எம்மியான மீன் பொள்ளிச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நாம் கட்டி வச்சுருந்த அந்த நாரை ஒரு சிசர்ஸால் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. மீன் பொள்ளிச்சது ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ அதை உங்களுக்கு ஃபிஷ்ஷை வந்து எடுத்து காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. பாருங்கள், ஃபிஷ்ஷு வந்து அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி அவ்வளோ நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த வாழை இலையோட ஸ்மெல்லும் இறங்கி அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எம்மியாக இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் இதுக்கு முன்னாடியும் ஃபிஷ்ஷோட நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.